ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன நான் நினைக்கிறீங்க? அது எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இது வீடுன்றது இப்போ வந்து வாடகை வந்து எல்லா இடத்துலையும் 15,000 20,000 சாதாரண ஆள் அது கொடுக்க வேண்டியிருக்குது. சம்பாதிக்கல பாதி வாடகைக்கே போயிடுது. சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் அவங்க கிடைக்கிற காசில் நிம்மதியாக சாப்பிட்டு நல்லபடியாக வருவாங்க. அது கவர்மெண்ட்டே அது எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து வீட்டு வாடகை கொடுத்து நம்ம காலத்துக்கு ஓட்ட முடியாது, சொந்தமாக வாங்க முடியாது. இப்போ இருக்கிற வருமானத்துக்கு ஏறிக்கிட்டே தான், விலைவாசி ஏறிக்கிட்டே தான் போகுது. ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1000 வந்ததுன்னா 2000 செலவு வந்துடுது. அதனால் வீடு வாங்குற கனவே இருக்காது. இதாகிடும். அதே கவர்மெண்ட் எல்லாருக்கும் இந்த மாதிரி வீடு இல்லாதவங்க கொடுத்தா நல்ல வசதியாக இருக்கும். அவங்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அவங்க வாழ்க்கை. எப்படி இருக்கு? ஆமாம், ஹவுசிங் வீடு வந்து இது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் கட்டி கொடுத்த வீடு. அது ரொம்ப பழுது அடைஞ்சோன்னே இப்போ நல்லா எல்லாருக்கும் அதே அதில் இருந்த அத்தனை பேருக்கும் குடியிருக்க நல்ல வசதியான வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தோம், ஒரு பிளாட்டு போல். இதை வெளியில் இருக்கிறவங்களே ஆசைப்பட்றாங்க, நமக்கு இந்த வீடு கிடைச்சா நல்லாயிருக்கும், வாடகைக்கு போயிடலாமான்னு. அந்த மாதிரி ஆசைப்படுற அளவுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. கடந்த 5 வருட காலத்தில் திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னா, என்ன குறை நிறைகள்? எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை, சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க. விலைவாசி ஏறும் இறங்கும், அது வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. போர் இதனாலலாம் ஏறுது இறங்குது. ஆனால் இதாக இருக்குது, பெண்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த பொங்கல் எங்கள் வந்தால் அந்த இதெல்லாம் கூட இலவசம் எல்லாமே சரியாக கிடைச்சிருக்கு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்காங்க? வரலாம், ஏன்னா சிறப்பாக பண்ணதால் வரலாம் இந்த முறை. ஆனால் அது சரியான இது இல்லை, எதிர்கட்சியில் அந்த அளவுக்கு பலம் இல்லை. அதனால் இவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நன்றி.